வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே அலைச்சலா இருக்கட்டும், டென்ஷன், ஒரு பொருளாதார நெருக்கடி, பல சோதனைகளை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. காலம் வரும்னு காத்திருந்தே நீங்க நிறைய நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய காலங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது. ரொம்ப நாளாகவே நீங்கள் நினச்சிருந்த விஷயம் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே எளிதாக கைகூட வாய்ப்பு எல்லாமே நிகழப்போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்துமே எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது, என்ன மாதிரி விஷயம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்தலாம். மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான். மகர ராசியில உத்திராட நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் மகர ராசியில அடங்கியிருக்குது. கால புருஷனோட அங்கமைப்புல 2 முழங்காலி குறிக்கக்கூடிய 4வது சரராசி தான் மகர ராசி. பொதுவாகவே நல்ல வாக்கு சாதனை படிச்சவங்கன்னு சொல்லலாம். பேச்சுல சாமர்த்தியது எப்போது வெளிப்பட்டுட்டே இருக்கும். வெகுளித்தனமான வெள்ள மனசு கொண்டவங்க. உருவ அமைப்பு இவங்களது பார்க்குறப்ப மகர ராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரமாக தான் இருப்பாங்க. புருவம் அடர்ந்து வளைந்து காணப்படும். காது நீண்டு தோல் விரிஞ்சு அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையோட தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். கள்ளங்கவடம் இல்லாமல் உள்ளம் கொண்டு இவங்க கருத்துக்கள் சொல்கிறப்போ ஒரு அழுத்தம் திருத்தமாக தான் பேசுவாங்க. பேச்சில் முன்கோபம், உறுதி, ஒரு கருத்துங்கிறது ஒரு சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். தன்னை நம்பி வந்தவங்க நண்பனாக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, ஆறுதல் சொல்லக்கூடிய உயர்ந்த பண்பு கொண்டவங்க. அதே மாதிரி நிறைய எண்ணங்களாக இருக்கட்டும், புது புது விஷயமா இருக்கட்டும், உங்கள் மனசில் தோண்டிக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு சோதனை வந்தாலும் சோர்வடையாதவங்க தான் மகர ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் எவ்வளவுதான் அடிநிலைக்கு போனாலும் சரி, மறுபடியும் வீர் கொண்டு இழந்து வரக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் இவனே சொல்லலாம். பொதுவாகவே இவங்களோட ராசி அதிபதி சனி பகவான் அமைஞ்சிருக்கிறதால நீதி நேர்மைக்கு தான் எப்போவுமே கட்டுப்பட்டு நடப்பாங்க. இறக்க சுபாவங்கிறது அதிகமாக இருக்கும். எதுலேயும் மனித நேயத்தோட செயல்படக்கூடிய விரும்பக்கூடிய இவங்க சிரித்து பேசக்கூடிய சுபாவம் இவங்களுக்கு இயல்பானவன்னே சொல்லலாம். ஈகை பண்புங்கிறது இவங்களுக்கு அதிகம். இதனாலே நிறைய விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் இவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். மனசில் எவ்வளவு துயரம் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டவும் மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணங்கிறது அதிகம்தான். மகர ராசியோட உருவம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தன்னோட இறைக்காக ஒரே இடத்துல ஆடாம அசையாம எப்படி காத்து கிடைக்குதோ அதே மாதிரி தான் மகர ராசி அன்புகள். பார்க்க சாதாரணமா இருந்தாலும் சரியான வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒரு முதல்ல பிடி மாதிரி தான் சரியான வாய்ப்பு பயன்படுத்தி அதில் முன்னுக்கு வந்துடுவாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டே தங்க காரியங்களை சாதிச்சு கொள்றதுல வல்லவர்களே சொல்லலாம். பொதுவாகவே சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு கொடுப்படின்னே சொல்லலாம். எந்த சூழ்நிலையும் நீதி நேர்மைக்கு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். இதனால உங்கள் வாழ்வில் எப்போதும் அற்புதம் தான். எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் சரி, உங்கள் வாழ்வில் மேலேற்றி விடக்கூடிய சக்திங்கிறது அந்த ஆண்டவனே உங்களுக்கு தருவான்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒவ்வொரு கிரகமும் நம்மளை ஆளும்போது ஒவ்வொரு பலன் கிடைக்கும். சனி பகவான் நம்ம ஆட்சி செய்யும் போது நிறைய படிப்பணிகளை நமக்கு கொடுத்துட்டு தான் போவார். அந்த வகையில் மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், துன்பப்பட்டாலும், துயர்பட்டாலும் அதுக்காக நான் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு நிச்சயமாக எதிர்காலங்கிறது சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு சிலர் கெடுதல் செய்கிறாங்க, உங்களை மனம் வருத்தப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு கர்மா வேலை செய்யும். மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் நீதிமானாக இருந்து எல்லா வகையிலும் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி தரக்கூடிய சக்தி உங்களுக்கு தருவார். வாழ்க்கையில் கடின உழைப்பு நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மேன்மைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வை இல்லாதவங்களுக்கு, மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு, முதியவங்களுக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்சது செஞ்சுட்டு வாங்க. சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, அதே மாதிரி அன்னதானம் செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் அடுத்து மேலான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். பார்க்க சாதுவா அப்பாவி மாதிரி இருந்தாலுமே கடுமையான குணங்கிறது இருக்கும். அதாவது எதையும் தாங்கக்கூடிய எதையும். ஒரு தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா கடினமாக உழைப்பு கொடுப்பீங்க. கடினமாக வேலை செய்ய தெரிஞ்சவங்களுக்கு பொறுமையாக கூடவே அமைஞ்சிருக்கிறதால எதையுமே சாதிக்கக்கூடிய சக்தி இருக்குது. எல்லா இடமும் சர்வ வல்லமையோடு வரக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு இருக்கிறதால எந்த வகையிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மண்ணை தோண்டி எடுக்கக்கூடிய ராசி நீங்கள் தான். மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வாராகி அம்மன் படம் வச்சு வழிபடுறது உங்கள் வாழ்க்கையில் மேலுமே நல்ல பலன் தான். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல்வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி, இதயம், இந்த மாதிரியான பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான். நல்ல துணை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல பிள்ளைகள் பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலுமே
தனக்கே நேர்ந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி எல்லா வேலையும் நீங்களே செஞ்சாதான் ஒரு திருப்திங்கிறது ஏற்படும். இதனாலே எல்லாருமே உங்ககிட்ட வேலையை ஒப்படைச்சிருவாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமா தன்னோட நிலையிலிருந்து யோசிக்க தெரிஞ்சவங்களால எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் தான் இருப்பீங்க. சுகபோகத்தை விரும்ப மாட்டீங்கன்னே சொல்லலாம். வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வெற்றி பெறணும்னா நிறைய தியாகங்கள் இங்கே செய்ய வேண்டியதாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய குணத்தாலேயே உங்கள் வாழ்வில் ஒரு அளப்பரிய ஆற்றல், அளப்பரிய உயர்வு மத்தியம வயசுக்கு மேலே கண்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மேலுமே தொடர்ந்து வரக்கூடிய 15 நாட்களும் மகர ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, கடந்த சில காலமாகவே மகர ராசி அன்புகள் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டிங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாகவே மன அழுத்தமாக இருக்கட்டும், மனசில் ஒரு வேதனையாகட்டும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எதிர்பாராத பல சோதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, பிரிந்த உணர்வு, ஒரு தடை, குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழந்தது போகிற உணர்வு, வாழ்க்கையே வேணாண்டாங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. தேவையில்லாத மனக்குழப்பம், எதிர்மறையான சிந்தனை மனசில் அதிகரிக்கிறது, ஒரு கடினமாக உழைப்பு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. நெருக்கடிகள் வந்துக்கிட்டே இருக்குதேன்னு மனம் தளராதீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே நல்லது தான். தொடர்ந்து நீங்கள் சோம்பல் உணர்வு மட்டும் நீங்கள் நீக்கிறது நல்லது. இது வரைக்குமே நிறைய உழைப்பு கொடுத்துட்டேன், என்னால் முடியல்றாங்கிற சூழ்நிலை இருக்கிறீங்க. இனிமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம்தான், உங்களுக்கு அற்புதமான காலங்கிறது தொடர்ந்து வரப்போகுது. குறிப்பாக இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிட்டு வரது நல்லது. சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தால் கூட நீங்கள் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்குமே பொறுமையை காத்துட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். தொடர்ந்துமே உங்களுக்கு ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதால சகோதரராக இருக்கட்டும், சகோதர ரீதியாக இருக்கட்டும், உங்களை பற்றி எல்லாமே கொஞ்சம் தப்பாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். குடும்பத்தில் அமைதி குறையிற மாதிரி ஒரு இனம் புரியாத உணர்வு இருக்கலாம். இருந்தாலும் மனசை நீங்கள் தளர விடாமல் செயல்பட்டு வர்றது நல்லது. இது வரைக்குமே உங்களை பிரிஞ்சு போன உறவினராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இனி உங்களை தேடி வரக்கூடிய காலம். ஒரு சிலருக்கு வீடு வாங்கணும், திருமண முயற்சி, இது எல்லாமே சுப செலவு மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கியாவது பழைய கடனை சமாளிக்கணுங்கிற நிலையில் தள்ளப்பட்டவங்களுக்கு பல வழியிலும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்துமே நீங்கள் தந்தையோட ஆரோக்கியமாக இருக்கட்டும், தாயோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த காலத்தில் திருமண பேச்சுவார்த்தை எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கை செய்யறது நல்லது. புதிய சொத்து, வாகன சேர்க்கை, இது எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகளோட நலனுக்காக கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த காலத்தில் இருக்கிறதால எதற்குமே நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் எதிரித்தொலை இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. திருமண தடை எல்லாமே இனி நீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இளம் வயதினராக இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் இந்த காலத்தில் வரலட்சுமி நோன்பு இருந்து மகாலட்சுமி தாயார் வழிபடுறது நல்லது. ராகு, குரு, சுக்கிரன், நன்மை, இவங்க எல்லாருமே நன்மைகளை வழங்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. தொடர்ந்துமே நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம், முன்னோர் வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் அடுத்தடுத்து முன்னேற்றம் தான். நட்சத்திர ரீதியாக உத்திராடம் 2, 3, 4 பாதத்தை உடையவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு லாபம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு தான். வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிங்கிறது விலக போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். கூடவே தெய்வ அருளும் முக்கியமான உங்களுடைய ஆதரவும் கிடைக்கிறதால நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம், மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்கலான்னு சொல்லலாம். தொடர்ந்து கோவில் வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்கள். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவானால் உங்கள் நிலைமைங்கிறது இன்னும் உயரப்போகுதுன்னு சொல்லலாம். குலதெய்வ அருளும் கூடவே கூடிட்டா நினைச்சதை நினைச்சபடியே நடத்தி முடிக்க முடியும்னு சொல்லலாம். வேலையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு, பதவி, புகழ், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வியாபாரத்தில் சில நேரங்களில் சட்ட சிக்கல்ங்கிறது ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அவ்விட்டம் 1, 2 நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு பார்வை இருக்கிறதால குருமங்கள யோகம் ஏற்பட்டிருக்குது. நடக்காதுன்னு நீங்கள் நினைக்க விஷயம்லாம் கூட இப்போ நடந்து முடியும்னு சொல்லலாம். ஒரு சுறுசுறுப்போட விறுவிறுன்னு நடக்க போகுது. வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடையெல்லாமே நீ படிப்படியாக விலகி போகும்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இப்போ உயர்ந்து தான் காணப்படும். எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் சிறப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண வரவை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக தான் அமையும். அதே மாதிரி பிள்ளைகளோட வழியிலையும் கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க தன வருமானங்கிறது இந்த காலத்தில் சிறப்பு தான். குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த 2 வார காலங்களுமே மகிழ்ச்சியான வாரம்னு சொல்லலாம். வெளியிடங்களில் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் இந்த காலத்தில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வழக்கம் போல சீரும் சிறப்புமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து சேரும்.
கடன் பிரச்சனை கூட அடுத்தடுத்து கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில நீங்க மனம் விட்டு பேசுறது இந்த காலத்துல நல்லதுதான். பிள்ளைகள் மேலேயும் சில பணிகளை நீங்க கவனிக்க வேண்டியதா இருக்கும். அன்போடு நடந்துக்கிட்டீங்கன்னா எந்தவித பாதிப்புமே இந்த காலத்துல உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.